ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம பலகாரங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் நம்ம பலகாரம் தான் நிறைய பேர் வீட்டில் செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்ம பலகாரம் பார்ப்போம். இன்றைக்கி அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு முந்திரி கொத்தான் பண்ண போகிறோம். இது எங்கள் ஊர் சைடில், சவுத் சைடில் ரொம்பவே ஃபேமஸானது. எல்லார் வீட்லேயும் வந்து கட்டாயமாக ஃபெஸ்டிவல் டைமில் செய்யக்கூடியதான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி, சத்தானதும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னலாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நம்ம இந்த முந்திரி கொத்து செய்கிறதுக்கு நான் பாசி பயிர் எடுத்திருக்கேன். அதாவது இதை வந்து தோல் உடைக்காமல் பயிராகவும் இருக்கும். இது வந்து பாசி பருப்பு. இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு வந்து நான் இந்த கப்பு, இந்த மாதிரி கப்பு அளவில் ஒரு 1.25 கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்பும் கொஞ்சம் கூடவே எடுத்திருக்கேன். நீங்கள் அளவு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி ஒரு அரைமுறி தேங்காவை நான் வந்து துருவலை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அரைமுறி தேங்காய் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் கருப்பு எள்ளும் எடுத்து வச்சுருக்கேன். இதான் முக்கியமான தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாம் நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்க போகிறோம். எப்போவுமே இதை நம்ம வறுத்துட்டு செஞ்சோன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சிறுபருப்பை வறுத்துக்கலாம். அதாவது மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஃபுல்லாக நல்லா கைவிடாமல் இது பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா வந்து கருப்பாயிரும். அந்த மாதிரி ஆக விட்றாதீங்க. மீடியமாக போட்டு நல்லா வறுத்து ஒரு வாசனை வரும். வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். நிமிஷமாக நான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வறுத்து விட்டாச்சு. நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சுனாலே உங்களுக்கு நல்லா வறுபட்டுட்டுன்னு அர்த்தம். ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. இந்த டைமில் நம்ம வந்து அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோ, ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்கள், நான் மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. நீங்கள் துருண தேங்காய் போட்டுக்கோங்க. அதையும் லைட்டாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். ஏன்னா இதில் வந்து தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இப்போது நம்ம வந்து இந்த பலகாரத்தை வச்சு சாப்பிட்ணும். நம்ம வெறுமனையாக இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா 2 நாள் 3 நாளில் கெட்டு போகும். 2 நாள்லேயே கெட்டுரும் ஒரு மாதிரி தேங்காய். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா வச்சு நீங்கள் ஒரு 10 நாள் ஆனாலும் அதை நல்லா வச்சு சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. சிம்லேயே போட்டு வருங்க. ஏன் இதில் வந்து மிக்சி சரியாக அடிபடலை, அதனால் கொஞ்சம் உருண்டையாக கிடக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடிப்பட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா. இப்போ நமக்கு இதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வறுபட்ட பிறகு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். நல்லா எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. இப்போ இதே கடாயில் நான் வச்சு எடுத்துருக்கேன்ல அந்த எள்ளு, ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் அதுக்குள்ளே போட்டு போட்டோடனே இது நல்லா சூடாக இருக்கா, டக்கு டக்கு டக்குன்னு வெடிச்சிடும். இந்த பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். வெடிச்சிச்சு, டக்குன்னு வெடிச்சிடும். அதையும் நம்ம இது கூடயே போட்டு வச்சுக்கோங்க. 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வெல்லத்தை வந்து கொஞ்சம் பாகு மாதிரி காய்க்கணும். அதாவது ரொம்ப வந்து திக்காகக்கூடாது, கொஞ்சம் கம்பி பதம் லைட்டாக பிசு பிசுன்னு வர மாதிரிங்க. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வந்து 1.25 கப் எடுத்துருக்கோமா, அதுக்கு வந்து ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் 1.5 கப் எடுத்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து அளவு அது மாதிரி பார்த்துக்கோங்க. 1.25 கப்புங்கிறதுனால ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். இது வந்து ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கூட சாப்பிட்ணுன்னா ஒரு 1/4 கப்பு கூட போட்டுக்கோங்க. குறைய வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கு பாருங்கள், இந்த வாட்டரோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாக தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா மெல்ட் பண்ண போகிறோம். மெல்ட் பண்ண மட்டும் இல்லை, அது கரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பிசுப்பு வரணும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நேரம் அப்படி சிம்மில் போட்டிருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கோம்ல, இந்த இதை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது பவுடர்னா மிக்சியில் போட்டு ட்ரையர் இருக்குல்ல, அதில் போட்டுட்டு ரொம்ப ரவை மாதிரி, அதாவது ரொம்ப மையாவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ரவை பதத்துக்கு எடுத்துக்கோ. அப்போ தான் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஓகேங்களா. இதை வந்து இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதை மாற்றி வச்சு பாருங்கள். சேம் டைம் நமக்கு அடுப்பில் வந்து வெல்லம் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 2 நிமிஷம் ஆனால் தான் உங்களுக்கு அந்த திக்னஸ் வரும். அதுக்காக ரொம்ப விட்டுட்டிங்கன்னா இதாயிரும். கொஞ்சம் 2 நிமிஷம் ஆகட்டும். இப்படி வச்சு கையை வச்சு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகும். இன்னும் 2 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம வந்து தேங்காவும் எள்ளையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் நிறைய இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் வந்து தேங்காய் நிறைய சேர்த்துக்கிறோம்.
உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் பீப்புளுக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம். அது எங்கள் மாமியார்லாம் எங்கள் அத்தை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. வீட்டில் எது பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த முந்திரி கொத்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சமான பலகாரம். இப்பவும் கூட ஊருக்கு போனால் ஒரு நாள் கூட இந்த முந்திரி கொத்து, பதநீர் இதெல்லாம் ரொம்ப இஷ்டமான ஒரு இது. சூப்பராக இருக்கும். எல்லார் வீடுகளையும் இது செஞ்சுருப்பாங்க. ஒரு செகண்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே கொஞ்சமாக நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து சுக்கு பொடி சேர்ப்பாங்க. எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு சுக்கு பொடி நாங்கள் சேர்க்க மாட்டோம். கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக. எனக்கு இந்த ஒரு மாதிரி நல்லா பிசு பிசுன்னு ஆரம்பிச்சிட்டு ஓகே இது நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவில் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் போட்டு முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உருண்டையாக கிடக்கிறதுலாம் என்னுடைய தேங்காய் வந்து மிக்சியில் சரியாக அடிப்படலை, அதனால் அப்படி கிடக்குது. அது வந்து உருட்டி வைக்கும்போது தேங்காய் கடிப்படுறது நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. நிறைய மொத்தமாக ஊற்றிடாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலரி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் கையை விட்டுறாங்க. சூட்டோடையே அப்படி கிளறிடுங்க. இதில் வந்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த பாகு வந்து நமக்கு மீதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மாலாம் அதிரசம் எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி இதிலலாம் நாங்கள் ஒரு ஸ்பூனில் போட்டு உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்போம் சின்ன பிள்ளைங்கள. இந்த அனுபவங்கள் உங்களெலாம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. இப்போல்லாம் எங்கள் பிள்ளைங்க இதெல்லாம் வந்து பார்க்கவும் மாட்டேன்றாங்க, இதுலேருந்து எடுத்து சாப்பிடவும் மாட்டேன்றாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் அம்மாலாம் செய்யும்போது பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நல்லா வேடிக்கை பார்ப்பேன். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு சமையல் ரொம்ப இஷ்டம். வேடிக்கை பார்த்துட்டு செய்யும்போது கூட சேர்ந்து மீதி இருக்குது இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் உட்காந்து ஸ்பூனில் உட்காந்து நக்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓகே, இந்த பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நான் ஊற்றுனது அளவு கரெக்டாக வந்துட்டு பாருங்களேன். எல்லாமே ஊற்றியாச்சு. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சூடு இதாகட்டும். நம்ம கை வச்சோன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை வந்து எடுத்து போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணலாம். அப்புறமா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். நம்ம அதை டிப் பண்ணி போடலாம். அதுக்கான மாவு மட்டும் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். வந்து டிப் பண்ணி போடுறதுக்கு மாவு எடுக்க போகிறோம். நான் வந்து அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப்பே எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் மைதா மாவு ரெண்டையும் போட்டுக்கோங்க. இல்லை 2 ஈக்குவல் 1/2 நாள் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு மஞ்சள் தூள் வந்து கலருக்கு தான். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஃபுல்லாக நல்லா அந்த டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம பஜ்ஜி போடுவோம்ல, அதை மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. கட் பண்ணா மாவு வந்து இந்த பதத்துக்கு நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம எண்ணெய் அடுப்பில் வச்சிடலாம். அப்போ நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகும். எண்ணெய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் ஆயிலை ஊற்றி வச்சிடலாம். எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. டிப் பண்ணி போடணும்ல. ஓகே, இப்போ நம்ம உருண்டை உருட்டி எடுக்க போகிறோம். நம்ம மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு பாருங்க. இதாக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து இப்போவுமே கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது, பட் அவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு.
நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு உருண்டை உருட்டிக்குவோம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு, அதாவது முந்திரி கொத்துனாலே நாங்கள் 3 மூணாக போடணும். 3 மூணாக போட்டால் தான் அதுக்கு பேர் முந்திரி கொத்து. ஸோ குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 3 பால் வச்சுக்கலாண்ணே. ஓகே, பார்த்தீங்களா அந்த தேங்காய் எப்படி கிடக்குன்னு. இப்படி எல்லாத்தையும் உருட்டி உருட்டி மேலே போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா சூடாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் உருண்டையெல்லாம் உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து 3 உருண்டையை எடுத்துக்கலாம். இதோட நீங்கள் குட்டியாக போட்டால் கூட ஓகே தான். ஓகே, இப்படி 3 உருண்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்படி டிப் பண்ண வேண்டியதான். டிப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். உங்களுக்கு 3 உருண்டை போட முடியாது, 2 வேணால் கூட 2 போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாமே நம்ம வச்சது தான். இதை மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நான் 3 போட்டிருக்கேன். அடுத்த பேட்சில் இது போடலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கண்ணே. இதெல்லாம் வந்து என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே என் பிள்ளைங்களுக்கு கொடுத்ததுனால என் பிள்ளைங்களும் இதுமாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் சவுத் சைடில் உள்ளவங்க நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. இப்போ மற்ற ஏரியாவில் இருக்க, நான் இப்போ சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கவங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? போட்ட உடனே வந்து திருப்பி போட்டுறாங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அது திருப்புங்க. அப்படின்னா தான் வந்து நமக்கு நல்ல மிதமான சூடில் நல்லா கரெக்டாக வேகும். அதுமாதிரி நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் வெளியில் உள்ளது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெறும் மைதா மாவுலேயும் நீங்கள் பண்ணலாம். அந்த வெளியில் இருக்க கோட்டிங் வந்து வெறும் மைதா மாவில் கூட கொடுக்கலாம். பட் அது வந்து சவுக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிறிஸ்பினஸோட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் உள்ள லேயர் ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப திக்காக வச்சுறாங்க. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது. இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது நமக்கு. பாருங்கள், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய முந்திரி கொத்து செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். காமிக்க பாருங்க, நம்மளுடைய முந்திரி கொத்து ரெடி ஆகிட்டு பாருங்க. 3 இது போட்டால் முந்திரி கொத்து. ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி. மீதி எல்லாம் செஞ்சு எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்துருக்குன்னு. நம்மளுடைய சூப்பரான முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? 3 மூணாக வந்தால் முந்திரி கொத்து. ஒன்று எடுத்துகிட்டு அவங்களுக்காக டேஸ்ட் பார்க்கேன். இந்த வெளியில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அரிசி போட்டுக்கிறதால கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பாருங்கள், எள்ளு தேங்காய் போட்டுருக்கு. இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஆறினோடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. 10 நாள்னாலும் உங்களுக்கு அப்படி இருக்கும். அதாவது சர்க்கரை கரெக்டாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதே அளவில் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் செய்யாதீங்க. இதை டபுள் மடங்கு நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. இது வந்து கூட இதேமாதிரி மாற்றிக்குவாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி, இன்க்ளூடிங் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்ச ஒரு மாதிரி இந்த பலகாரம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.